டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்து இப்போது தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க கோ டு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5ஆம் தேதி வேர்ல்டு வைடு ரொம்பவே கிராண்டாக இந்த திரைப்படம் இப்போதைக்கு வெளிவரப்போகுது. இன்றைக்கி நம்ம தளபதி விஜய் அவருடைய பர்த்டே, அவருக்கு ஒரு மிகப்பெரிய பர்த்டே விஷ் ஹாப்பி பர்த்டேன்னா உங்களுக்கு இந்த கூட்டு படம் மட்டும் இல்லாமல் தளபதி 69 70 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 2026 ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டான வேண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு மாற்றம் தேவைப்படுது. இருக்கிற எல்லாருமே ஓயலுக்கு பிறந்தவங்கனாவே இருப்பானுங்க போல இருக்கேன். ஸோ அதனால் ஒரு புதுமையான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இன்றைக்கி நம்ம தளபதி விஜய் அவருடைய பர்த்டே ட்ரீட்டாக இந்த படத்துடைய கிளிம்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்து அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நைட்டு 12 மணிக்கு வந்துருச்சு. ஆனால் நான் தூங்கிட்டேன், இப்போ தான் பார்த்தேன். ஸோ யாரும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனால் பெருசாக எதுவுமே இல்லை. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஒரே ஒரு சீக்வன்ஸை மட்டும் மிஞ்சி போனால் அந்த சீக்வன்ஸும் ஒரு நிமிஷமோ இல்லை 2 நிமிஷமோ தான் படத்தில் வரும். அந்த சீக்வன்ஸ் தான் நம்மளுக்கு இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த சீக்வன்ஸில் மிஞ்சி போனால் 5 செகண்ட் தான். அதையுமே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். எண்டிங்கில் ஒரே 5 செகண்ட் மட்டும்தான் தளபதி வச்சு காட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ காட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டிஏஜிங் பண்ண அந்த கேரக்டருமே காட்டிட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. மெயின் ரொம்பவே சின்ன வயசு கேரக்டர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்பவே அற்புதமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எண்டிங்கில் ஒரு சில பல ஷார்ட்ஸ் டக்குன்னு போகுது. அதில் ஒரு ஷார்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா மேபி பையன் அப்பனை கொள்றதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறான் போல இருக்குது. மூஞ்சில் எங்கன்னா ஹெட்ஷாட் போடுறான், அவன் கண்ணில் சுடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறான் போல இருக்கு. ஸோ ஏதோ ஒன்று ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் என்ன மாதிரி ஜானர் சொல்லிட்டு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அதில் இன்னொரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2050 இருக்குது டைம் ட்ராவல் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அப்டேட் வந்திருக்கு. அதுக்கடுத்து இல்லைன்னு சொன்னாங்க. இதில் எதுக்கு இப்போ 2050 இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. மேபி 2050 நடக்கக்கூடிய கதைக்களமாக கூட இருக்கலாம். ஆனால் அது எந்த மாதிரி ஜானர்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பா பையன் 2 பேர் இருக்காங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தனித்தனியாக இருக்காங்க. என்னென்னமோ நடக்குது. ஸோ கண்டிப்பாக படம் தாறுமாறாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அப்பா அம்மா இவங்க எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு கூட பையன் வந்திருக்கலாம். அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஸோ ஆனால் எந்த மாதிரி கதைக்களத்தில் இந்த படத்தை கொண்டு போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் டைம் ட்ராவல் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எனக்கு புரியுது. ஏன்னா அந்த 2050 அப்படின்றது இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது. ஸோ 2050 டைம் ட்ராவல் பண்ணி இந்த பக்கம் வராங்களா இல்லை அந்த பக்கம் போகிறாங்களா ஒன்றும் புரியல. ஸோ கிளிம்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும். எனக்கு குறையாப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னமும் நல்லா பயங்கரமாக போட்டிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம அனிருத்தை கொண்டு வந்து கம்பேர் பண்ண வேண்டியதாகவே இருக்கேன். ஏன்னா இந்த கிளிம்ஸ் அனிருத்துக்கிட்ட கொடுத்துருந்தா அந்த கிளிம்ஸோடைய ரேஞ்சே இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு தோணுச்சு. அது இன்னமும் சூப்பராக போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இந்த பூஜை வீடியோ அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ஒரு வீடியோ கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு மியூசிக் வந்திருக்கும். அந்த மியூசிக்கை தூக்கி அப்படியே வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. அதை நான் பட்டி டிக்கெட்டிங் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காப்ல. ஸோ அதெல்லாம் இன்னும் நல்லா பண்ணியிருந்தா இன்னமும் பயங்கரமாக இருந்திருக்கலாம். ஸோ மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காப்ல வெங்கட் பிரபு. கண்டிப்பாக ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர்